இயேசு, மரியா, யோசேப்பு திருக்குடும்ப விழா. யாராவது ஒருவர் வேறொரு கிரகத்தில் இருந்து நாம் வாழும் கிரகத்திற்கு விண்கலத்தில் பயணித்து நம் பூமியை பார்வையிட்டார் நாம் எல்லோரும் அன்பு செய்யும் மக்கள் என்று எளிதான முடிவுக்கு வந்து விடுவார். இன்று திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோம். குடும்பத்தின் மகா சக்தியாக இருப்பது அன்பு. திருக்குடும்பம் சாதாரண ஒரு குடும்பம் எப்படி திருக்குடும்பமாக மாறியது? திருக்குடும்பம் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை என்று கூறலாம். கணவனை அறியாமலேயே கன்னிப்பெண் கருவுற வேண்டும் என்று கபிரியேல் வானதூதர் சொன்னபோது அன்னை மரியாள் கலங்கினார். பலவிதமான கேள்விகள் அவர் மனதிலே எழுந்தன. யாருக்காவது தெரிய வந்தால் கேவலமாக பேசுவார்கள், தனக்கு வேறு பெயர் சூட்டுவார்கள், கல்லால் எறிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அன்னை நினைத்து பார்த்திருக்க வேண்டும், பயந்திருக்க வேண்டும். பெண்கள் தங்களிடம் உள்ள எல்லாவற்றிலும் மிகுந்த பொக்கிஷமாக கருதுவது கற்பு என்ற பண்பையே. கன்னிமரியா கடைசியாக கடவுளிடம் சரணடைந்தது இந்த சூழ்நிலைக்கு மட்டுமல்ல, இனி வாழ்க்கையில் வரும் எல்லா சூழ்நிலையிலும் விருப்பப்படியே ஆகட்டும், ஆம் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். எனவே திருக்குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. மற்ற குடும்பத்தினரைப் போல பிரச்சனைகளை சந்தித்தார்கள், சமாளித்தார்கள். எல்லா குடும்பங்களிலும் சிலுவை இருந்தது போது திருக்குடும்பத்திலும் சிலுவையும் சவாலும் எக்கச்சக்கமாக இருந்தன. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறாள் என்பதை யோசேப்பு அறிந்ததும் இரண்டு பேருக்கும் இடையே மன வேற்றுமையும் தவறான புரிதலும் ஏற்பட்டிருக்கும். லூக்கா 1:35, மத்தேயு 1:20. திருமண ஒப்பந்தமாகி இருந்தபோது யோசேப்பு தன்னை விலக்கிவிடப் போகிறார் என்பதை நினைத்தபோது அன்னை மரியாவுக்கு ஆழ்ந்த வருத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மத்தேயு 1:19. இயேசுவினுடைய பிறப்பு கடினமான சூழ்நிலையில் மாட்டு குடிலில் பிறந்ததும் அவர்களுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும். நாடு விட்டு நாடு குடிபெயர்ந்து வந்திருக்கும் எதிலியர்களை போன்று திருக்குடும்பம் அதே எதிலியர் அனுபவத்தை அனுபவித்து இரவோடு இரவாக யோசேப்பு தாயையும் சேயையும் பாதுகாத்து தங்கள் முன்னோர்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக வாழ்ந்த எகிப்து நாட்டிற்கு அந்நியர்களாக சென்று குடியேறி சில மாதங்கள் அங்கே கழித்தார்கள். மத்தேயு 2:13. காணாமல் போன குழந்தைகளை தேடி கதரும் இன்றைய பெற்றோர்களைப் போலவே மரியாவும் யோசேப்பும் 3 நாள் காணாமல் போன இயேசுவை நினைத்து துடிதுடித்து வேதனைப்பட்டனர். லூக்கா 2:41-52. இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு யோசேப்பை பற்றி நாம் எதுவும் நற்செய்தியில் கேட்பதில்லை. கலிலேயாவில் இயேசு தனது பொது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பே யோசேப்பு இறந்து விட்டார். மரணத்தின் வழியாக வந்த இழப்பு, பிரிவின் வழி மற்ற குடும்பங்களைப் போல திருக்குடும்பமும் அனுபவித்தது. அன்னை மரியா கைம்பெண்ணானார். இயேசுவின் பொது வாழ்வும் மரியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். உனது ஆன்மாவை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னது மார்க் 3:28 அதில் பிரதிபலிக்கிறது. இயேசுவினுடைய உறவினர்கள் இயேசு நாசரேத்துக்கு திரும்பிய போது அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்ல வந்தனர். எவ்வளவு புனிதமாக ஒரு குடும்பம் வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவம் எந்த குடும்பத்திற்கும் இனிமையான அனுபவமாக இருக்க முடியாது. இவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன். இயேசுவின் மேல் இருந்த காழ்ப்புணர்வால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் திருக்குடும்பத்திற்கு வழியை தந்திருக்கும். யூத அதிகாரிகளால் இயேசுவுக்கு பகைமை அதிகரித்து வந்தது. அது மரியாவுக்கும் இயேசுவுக்கும் பெரும் வேதனை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தன்னுடைய பணிக்காக தன் இன்னுயிரை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது வெளிப்படையாகவே இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. எல்லா சோகத்திலும் மிக மிக மோசமான சோகம் தன் மகன் இயேசு சிலுவையில் இறப்பதை தாய் மரியா பார்ப்பதுதான். திருக்குடும்பம் படிப்பிக்கும் படிப்பினை என்ன? இந்த சோதனைகளின் மத்தியில் இந்த திருக்குடும்பத்தை ஒன்றாக வைத்திருந்தது அன்பு மட்டுமே. கடவுள் அன்பு. குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குரிய அன்பு. அன்பே கடவுள் என்று யோவான் தனது திருமுகத்தில் சொல்லுகிறார். அன்பு உள்ள இடத்தில் கடவுள் இருக்கிறார். அன்பை பரிமாறும் போது கடவுளை பரிமாறிக் கொள்கிறோம். சிலுவையில் இறக்கும் போது தனது தாய் மரியா மீது இயேசு கொண்டிருந்த அன்பை காணலாம். யோவானிடம் இதோ உன் தாய் என்றார். ஒவ்வொரு குடும்பத்தில் கடினமான காலங்களில் நம் குடும்பங்களை ஒற்றுமையாக வைத்திருப்பது அன்பும் மன்னிப்பும் தான். பல குடும்பங்களில் உள்ள வேதனை அன்பை சரியாக பரிமாறாமல் இருப்பதுதான். இன்றைக்கு குடும்பங்கள் எதிர்கொள்ளும்
அச்சுறுத்தலான ஒரு காரியம் என்னவென்றால், போதுமான நேரத்தை குடும்பத்தில் செலவிடுவதில்லை. நாம் ஒரு சிலர் பணம் பணம் என்று ஓடுகிறோம், டிவியிலே மூழ்குகிறோம், மொபைலிலே மூழ்குகிறோம், இரவு முழுவதும் மொபைலிலே நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம். குடும்ப வாழ்வு சிதைக்கப்படுகிறது. தனது வயதான தந்தையிடமிருந்து கணிசமான தூரத்தில் வாழ்ந்து வந்த ஒரு வழக்கறிஞரை பற்றிய ஒரு கதை. தன் மகள் எப்போது தன்னை சந்திக்க வருவார் என்பதை கேட்க தொலைபேசியில் பேசிய போது, மகள் அவரை பார்க்க நேரம் ஒதுக்குவதை தடுக்கும் காரணங்களை பட்டியலிட்டார். நீதிமன்ற அட்டவணை, கூட்டங்கள், புதிய வாடிக்கையாளர்கள், ஆராய்ச்சி போன்றவற்றை பட்டியல் படுத்தினார். தந்தை இறுதியாக, நான் இறக்கும் போது எனது சடங்கிற்கு வர விரும்புவாயா, நேரம் ஒதுக்குவாயா என்று கேட்டவுடன் மகளின் கண்களில் கண்ணீர். அப்பா, உங்களை பார்க்க உடனே வருகிறேன். மகளே, உயிரோடு இருக்கும் போதுதான் நீ எனக்கு அதிகமாக தேவைப்படுகிறாய். எனவே இன்றைய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை, போதுமான நேரத்தை ஒன்றாக குடும்பத்தோடு செலவிடுவதில்லை. நேரத்தை குடும்பத்தோடு செலவிடுவதுதான் நாம் குடும்பத்தை நேசிக்கிறோம், நாம் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்பது பொருள். நேரம் இல்லாமல் இல்லை, நேரத்தை நாம் தான் ஒதுக்குவதில்லை. அன்பு செய்து திருக்குடும்பமாக வாழ்வோம். ஆமீன்.